Hi students, welcome to economics class. In this video, we are going to see 10th standard economics, unit 2, globalization and trade. Already we have seen gross domestic product and its growth in previous videos. Now let's see globalization, history of globalization, trade and traders in South India historical perspective in this video detailing. First of all, we are going to see what is globalization. Liberalization, privatization and globalization, that is LPG. L for liberalization, P for privatization and G for globalization have become a much talked of subjects among politicians, economists and businessmen in modern days. Now we are going to see what is globalization. Globalization is the integration of a country with the world economy. Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. நாம் இந்த வீடியோவில் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் அப்படின்னா உலகமயமாதல் மற்றும் வர்த்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடர்ன் டேஸில் அரசியல்வாதிகள், பொருளியல் வல்லுநர்கள் அப்படின்னா எக்கனாமிஸ்ட், ஓகேவா, பிஸ்னஸ் மேன் அப்படின்னா தொழிலதிபர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக அதிகமாக பேசக்கூடிய கருத்துக்களாக தாராளமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன் அப்படின்னா தாராளமயமாக்கல், பிரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாக்குறது, அப்புறம் குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்குதல் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக கருத்துக்களை இவங்க பேசக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. குளோபலைசேஷன்னா தமிழில் உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். அடிப்படையில் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல், சர்வதேசமயமாக்கல் அப்படின்னா இன்டர்நேஷ்னலைசேஷன் மற்றும் லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல் செயல்முறையை இது குறிக்கிறது. We are going to see the history of globalization. The term globalization was introduced by Professor Theodore Levitt. The historical background of globalization can be discussed on three stages. The first stage is archaic globalization, second stage is proto-globalization and third stage is modern globalization. History of globalization அப்படின்னா உலகமயமாக்கலுடைய வரலாறு. உலகமயமாக்கல் என்ற சொல் பேராசிரியர் தியோடர் லெவிட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. உலகமயமாக்கல் வரலாற்று பின்னணியில் 3 நிலைகளை இது பிரிக்கப்படுது. முதல் நிலை அப்படின்னா ஆர்கியாக் குளோபலைசேஷன் அப்படின்னா தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது நிலை செகண்ட் ஸ்டேஜ் இடைப்பட்ட உலகமயமாக்கல், அதாவது புரோட்டோ குளோபலைசேஷன். மூணாவது நிலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் நவீன உலகமயமாக்கல் அப்படின்னா மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்லிட்டு அழைக்கப்படுது. இப்போ இது நம்ம ஒன்றுன்னா விரிவாக பார்க்க போகிறோம். First we are going to see archaic globalization. Andre Gunder Frank argued that a form of globalization has been in existence since the rise of trade links between Sama and Indus Valley civilization in the 3rd millennium BC. An early form of globalized economics and culture known as archaic globalization. It is existed during the Hellenistic age. That is a Hellenistic age means that is a Greek age. Okay. An early form of globalization in the trade link between the Roman Empire, Parthian Empire and the Han dynasty made the commercial links between these paths inspired the development of the Silk Road. Silk Road, that is nothing children, that is a land route. Okay, that's why they called as the short form of or in the other way of Silk Road. Okay. சுமேரிய மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையேயான வர்த்தக உறவுகள், அதாவது உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கிதுன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே குந்தர் பிராங்க் அப்படின்றவர் அதை பேசியிருக்காரு. உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்கல், அதாவது ஆர்கியாக் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது கிரேக்க காலத்தின் போதே அழைக்கப்பட்டது. அதாவது ஹெலனிஸ்டிக் ஏஜ் அப்படின்னா கிரேக்க காலத்தில் உள்ள அந்த கால பீரியட். ஓகேவா. ரோம் பேரரசுக்கும் பார்த்திவன் பேரரசுக்கும் மற்றும் ஹான் வம்சத்துக்கும் இடையேயான வர்த்தக தொடர்பே உலகமயமாக்கலின் ஆரம்ப வடிவமாகும்.
இந்த பேரரசுகளுக்கு இடையேயான வணிக உறவுகள் பட்டு சாலை, அதாவது சில்க் ரோடு அப்படின்னு சொல்லி வளர்ச்சியை ஊக்கப்படுத்தியது. அப்படின்னா பட்டு சாலை அப்படின்னா சில்க் ரோடு அப்படின்னா லேண்ட் ரூட், அதாவது தரை வழியே உள்ள வியாபாரங்கள். சரியா? The Islamic age was also an important early stage of globalization. The advent of the Mongol Empire, though destabilizing, that is unstable to the commercial centers of the Middle East and China, greatly facilitated travel along the Silk Road. These pre-modern phase of global exchange are sometimes known as archaic globalization. இஸ்லாமிய காலம் கூட உலகமயமாக்கல ஒரு முக்கிய ஆரம்ப கட்டமாக இருந்துருச்சு. மங்கோலியா பேரரசோட வருக மத்திய கிழக்கு மற்றும் சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டு சாலை வழியாக, அதாவது சில்க் ரோடு வழியாக பயணிக்க வசதியாக இருந்துச்சு. இந்த நவீனத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த உலக பரிமாற்றம் சில நேரங்களில் தொன்மையான உலக மயமாக்கல், அதாவது ஆர்கியக் குளோபலைசேஷன் சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. So we are going to see the proto-globalization. The next phase is known as proto-globalization. It was characterized by the rise of maritime European empires in the 16th and 17th centuries. First the Portuguese and Spanish empires and Dutch and British empires. In the 17th century, globalization became private business phenomenon like British East India Company. It was founded in the year 1600, described as the first multinational company, and the first Dutch East India Company. It was founded in the year 1602 were established. புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னா தமிழில் இடைப்பட்ட உலகமயமாக்கல். உலகமயமாக்கல்ல அடுத்த கட்டம் இடைப்பட்ட உலகமயமாக்கல் ஆகும். 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பேரரசுகளின் எழுச்சியால் முதல்ல போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானிஷ் பீப்புள், டச்சுக்காரர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் கடல்வழி வாணிபம் மேற்கொண்டாங்க. உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன் 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம், அதாவது இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1600வது வருஷம் தனியார் வணிக நிறுவனம் போன்று உருவாக்கப்பட்டது. அதுவே முதல் பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது, அது மல்டிநேஷனல் கம்பெனி. மேலும் டச்சு கிழக்கிந்திய நிறுவனம் அது 1602ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு வாணிபம் நடைபெற்றது. Next we are going to see modern globalization. The 19th century witnessed the advent of globalization approaching its modern form. Between the globalization in the 19th and in the 20th century, there are significant differences. There are two main points. One is the global trade in a century as well as the capital investment and the economy, and another one is the global trade in the 20th century shows a higher share of trade in merchant production, a growth of a trade in services, and the rise of production and trade by multinational firms. மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னா தமிழில் நவீன உலகமயமாக்கல். 19ஆம் நூற்றாண்டில் உலகமயமாக்கல், அதாவது குளோபலைசேஷன் நவீன வடிவத்தை நெருங்குச்சு. 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளுக்கு இடையே நடைபெற்ற குளோபலைசேஷன் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டிருந்துச்சு. அது என்னன்னா, அந்த நூற்றாண்டுகள் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக பொருளாதாரத்தில் மூலதனம், அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு, அதாவது கேபிட்டல் செய்யப்பட்டதும் 20ஆம் நூற்றாண்டில் வாணிக உற்பத்தியில் அதிக பங்கினை பெற்றிருந்துச்சு. சேவைகள், சர்வீசஸ் மற்றும் வர்த்தகம், ட்ரேட், ஓகேவா, மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனியோட உற்பத்தி, ப்ரொடக்ஷன், வாணிகத்தில் எழுச்சியுற்று இருந்துச்சு. We are going to see trade and traders in South India historical perspective. Southern Indian trade guilds were formed by merchants in order to organize and expand their trading activities. Trade guilds become channels through which Indian culture was exported to other lands. அதாவது ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னா வரலாற்று பார்வையில் தென்னிந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கவும் விரிவுபடுத்தவும் வணிகர்கள் தென்னிந்திய வர்த்தக குழுக்களை உருவாக்குனாங்க. இந்திய கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வழிகளாக வர்த்தக குழுக்கள் இருந்துச்சு. We are going to see early traders. In the year 1053 AD, the Kalinga traders, that is a modern Odisha, brought red-colored stone decorative objects for trade and also cotton textile to Southeast Asia at an early date.
அதாவது ஏர்லி ட்ரேடர்ஸ் அப்படின்னா ஆரம்ப கால வர்த்தகர்கள். அதாவது கிபி 1053 ஆண்டில் கலிங்க வர்த்தகர்கள், அதாவது ஒடிசா, சரியா, அவங்க ஒடிசா மாநிலத்தில் இருக்கவங்க சிவப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வியாபாரத்துக்கு கொண்டு வந்தாங்க. மேலும் ஆரம்ப நாட்களில் பருத்தி ஆடைகள், காட்டன் ட்ரெஸ்ஸஸ், ஓகேவா, தென்கிழக்கு ஆசியாவிற்கு கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. We are going to see European traders. This was due to the trading activities of the various European companies which came to India during this period. The discovery of a new all-sea route from Europe to India via Cape of Good Hope by Vasco da Gama had for reaching repercussions on the civilized world. யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அப்படின்னா தமிழில் ஐரோப்பிய வாணிகர்கள். இந்த காலத்தில் இந்தியாவுக்கு பல்வேறு ஐரோப்பிய நிறுவனங்கள் வருவதற்கு வர்த்தக நடவடிக்கைகள் காரணமாக இருந்துச்சு. அதாவது வியாபார நடவடிக்கை தான் ரொம்ப காரணமாக இருந்துச்சு. வாஸ்கோட காமாவால் ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு நம்பிக்கை முனை அப்படின்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரியா. புதிய கடல் பாதை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது நாகரிக உலகத்தில் பல விளைவுகளை ஏற்படுத்தியது. We are going to see the Portuguese. The Portuguese under the leadership of Vasco da Gama landed at Calicut on May 1498. Profits of goods brought by Vasco da Gama to Portugal were to 60 times cost of the entire expedition to India. The second trip of Vasco da Gama in 1502 led to the establishment of trading station at Calicut, Cochin and Kannur. Cochin was the early capital of the Portuguese in India. The Portuguese அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். வாஸ்கோட காமாவோட தலைமையில் அவங்க கீழே தான் என்ன பண்ணாங்க, போர்ச்சுகீசியர்கள் மே 1498 வந்து கள்ளிக்கோட்டைக்கு அப்படின்னா கேலிக்கட்டில் வாணிபத்திற்காக வந்தாங்க, வியாபாரத்துக்காண்டி. வாஸ்கோட காமாவால் போர்ச்சுகலுக்கு கொண்டு வந்த பொருட்களில் லாபமானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட 60 மடங்கு ஆகும். மேலும் 1502 வாஸ்கோட காமாவோட 2வது பயணம் இந்தியாவின் கேலிக்கட், கொச்சின் மற்றும் கண்ணூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்கள் நிறுவதற்கு அது வழிவகுத்துச்சு. ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக கொச்சின் தான் இருந்தது. Next we are going to see the Dutch. Dutch undertook several voyages from 1596 and formed the Dutch East India Company VOC1 in the year 1602. In 1605, Admiral von der Hagen established Dutch factory at Masulipatanam and Pettapoli, that is Nisamapattanam, okay, Devanamampattinam. In the year 1610, upon negotiating with the king of Chandragiri, found another factory at Pulicat. Other commodities exported by the Dutch were indigo, the Bengal raw silk. Pulicat was the headquarters of the Dutch in India. Dutch அப்படின்னா டச்சுக்காரர்கள்னு சொல்லிட்டு தமிழில் அர்த்தம். 1596 இருந்து டச்சுக்காரர்கள் பல பயணங்கள் மேற்கொண்டு டச் கிழக்கிந்திய நிறுவனத்தை 1602 உருவாக்குனாங்க. அட்மிரல் வான் டெர் ஹேகன் என்பவரால் டச் நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தபோலி, நிஜாம்பட்டினம், தேவானம்பட்டினம் ஆகிய இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1610 ஆண்டில் சந்திரகிரி ராஜாவோட பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடுவின் இடத்துல மற்றொரு தொழிற்சாலையை அவங்க நிறுவனாங்க. இவங்க வந்து இண்டிகோ மற்றும் வங்கா கச்சப்பட்டு போன்ற இதர பொருட்கள் டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்படுது, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக பழவேற்காடு இருந்தது. பழவேற்காடு அப்படின்போது அது இங்கிலீஷில் புலிக்கட், ஓகேவா, தமிழில் அதுக்கு பழவேற்காடுன்னு சொல்லிட்டு அர்த்தம். Next we are going to see the British. On 31st December 1600, Queen Elizabeth granted charter to the East India Company. On the south-eastern coast, the English established at Masulipatanam in 1611 and near Pulicat in 1626. The Sultan of Golconda granted the English the Golden Fireman in the year 1632, by which they were allowed to trade freely in their kingdom ports. In the year 1639,
built a fortified factory in Madras which known as Fort St. George, which soon displaced Masulipatinam as headquarters of the English settlement on the Coromandel coast. இந்த பிரிட்டிஷ் அப்படின்னா தமிழில் ஆங்கிலேயர்கள் டிசம்பர் 31 1600 ஆண்டு அன்று கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம் துவங்குவதற்கு எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பட்டயம் அப்படின்னா சார்ட்டர் அந்த அது கொடுக்குறது. தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1611 மசூலிப்பட்டினத்திலும் 1626 புலிக்கட் அதாவது பழவேற்காடு அருகிலையும் இவங்க நிறுவனாங்க. கோல்கொண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கினாங்க. 1632 அவங்கள தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வியாபாரம் செய்யறதற்கு அனுமதி வழங்கினாங்க. 1639 ஆண்டில் ஆங்கிலேயர்களால் சென்னையில் ஒரு வலுவான நிறுவனம் கட்டப்பட்டது. பின்பு அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்பட்டுச்சு. சோழமண்டல கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினம் விரைவிலேயே ஆங்கிலேய குடியேற்றத்தின் தலைமையகம்னா ஹெட்குவார்ட்டர்ஸாக அது மாறியது. Next we are going to see the Danes. The Danes formed an East India Company and arrived in India in the year 1616. The Danish settlements were established at Taranguba, that is in Tamil Nadu, in the year 1620, which was the headquarters of Danes in India. They failed to strengthen themselves in India and in the year 1845 were forced to sell all their India settlements to the British. The Danes அப்படின்னா டேனிஷ்காரர்கள் சொல்லிட்டு அர்த்தம். டேனிஷ்காரர்கள் 1616 ஆண்டு இந்தியாவிற்கு இருந்தாங்க. டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்குனாங்க. 1620 ஆண்டில் இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களால் தரங்கம்பாடுன்னு சொல்லி தமிழில் இருப்பாங்க, அது தமிழ்நாட்டில் இருக்குது. இதை வந்து தலைமையிடமாக அவங்க நிறுவிக்கிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் we are going to see the French. The first French factory in India was established in 1668 by obtaining permission from the Sultan of Golconda. In 1693 the Dutch captured Pondicherry but was handed back to the French. In the year 1701 Pondicherry was the headquarters of the French. The French அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள்னு சொல்லிட்டு தமிழ் அர்த்தம். இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் 1668 ஆண்டில் கோல்கொண்டாங்கிற சுல்தானியனும் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவனாங்க. 1693 ஆண்டு டச்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்க, பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரெஞ்சு பீப்புள்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. 1701 ஆண்டில் பாண்டிச்சேரி வந்து அந்த பிரெஞ்சு பீப்புளோட ஹெட்குவார்ட்டர்ஸாக தலைமையிடமாக அது மாறியது. I hope you all understood globalization, history of globalization, trade and traders in South India historical perspective in this video very well. Next video we will see globalization in India, multinational corporation, that is MNC detailing. Thank you.